வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் ஈரோடுல நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில திரு அண்ணாதுரை அவர்களையும் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பத்தியும் ரொம்ப பெருமையா பேசியிருக்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திரு அண்ணாதுரை அவர்களும் தமிழ்நாட்டுக்கே சொந்தமானவங்கன்னும் அவங்கள தாவேகா கட்சியினர் யூஸ் பண்றதுக்கோ அவர்களை பத்தி பேசுறதுக்கோ யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி ஆரம்பிச்சம்போது 5 கொள்கை தலைவர்கள அனௌன்ஸ் பண்ணாரு. அதாவது தந்தை பெரியார் அவர்கள், திரு பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள், திரு காமராஜர் அவர்கள், அஞ்சலை அம்மாள் அவர்கள் மற்றும் வேலு நாச்சியார் அவர்கள் இவர்கள் எல்லாம் தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இப்போ கூட்டணிக்கு இன்னும் 2 பேரை எடுத்துக்கிறாரு. அதாவது திரு அண்ணாதுரை அவர்களையும் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் தன்னுடைய கட்சியோடைய பொலிட்டிக்கல் தலைவர்களா ஏத்துக்கிறாராம். என்னை பொறுத்த வரைக்கும் எதற்கு இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்கை அரசியல் வேற, வாக்கு அரசியல் வேற. கொள்கை அரசியல் அனைத்து கொள்கைகளையும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா வாக்கு அரசியல்னு வரும்போது திரு எம்ஜிஆர் அவர்களையும் திரு அண்ணாதுரை அவர்களையும் மிஞ்சி இங்க அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா இது தமிழ்நாடு. இதுல என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய தலைவர் திரு அண்ணா அவர்கள் உங்களுக்கு வேணும். அதிமுகவுடைய தலைவர் நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் உங்களுக்கு வேணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா கட்சியிலிருந்தும் இருக்கிற உங்களோட ஓட்டுக்கள் உங்களுக்கு வேணும். அதுதான். இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜனகராஜோட காமெடி தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல போய் இவரு ஸ்வீட் வாங்குவாரு. அதாவது இதுல 1 கிலோ, அதுல 1 கிலோ, அதுல 1 கிலோ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 100 கிராம் கேட்பாரு. அது மாதிரி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 100 கிராம் தான் இந்த கட்சி போல இருக்கு. நன்றி மக்களே.